ஜீவா சினிமா பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு நம்முடைய இளமை பருவம், கடந்த கால நினைவுகள், காலேஜ் ஸ்கூல் ஸ்டேஜ், அன்னைக்கு இருந்த உணர்வுகள், நம்மிடம் இருந்த உறவுகள், இவர்களை நினைவுபடுத்தும் விதமான ஒரு சின்ன காணொளி போடலான் இருக்கேன். உதயம் தேட்டரை இடிக்க போகிறாங்கன்னு ஒரு செய்தி ஏற்கனவே 2-3 மாதம் வந்துருச்சு. தேட்டர் மாற போகிறாங்க அப்படின்னு. சென்னை கேகே நகரில் இருக்கக்கூடிய உதயம் தேட்டர். வேட்டையன் தான் கடைசி ரஜினி படம். முதல் ரஜினி படம் நான் சிவப்பு மனிதன் போட்டாங்க 83ல். வேட்டையன் ரஜினியில் ஆரம்பித்து ரஜினியில் முடிகிறது அப்படிங்கிற மாதிரி அந்த தேட்டரை பற்றி நினைவுகள்லாம் வந்திருந்தது. நிறைய பதிவுகள் போட்டாங்க. எனக்கு இதை பார்க்கும்போது சினிமா தேட்டருங்கிற கான்செப்டே இப்போ இல்லாமல் போயிடுச்சுங்கிற வருத்தம் எனக்கு நிறையா இருக்குது. என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு நம்ம சின்ன வயசில் படம் பார்த்துருப்போம், அந்த டிக்கெட்லாம் பார்த்துருப்போம். இப்போ அந்த டிக்கெட்லாம் கூட நம்மகிட்ட இல்லை. டிக்கெட் இல்லை, தேட்டர் கவுண்டர் இல்லை, டிக்கெட்டு 2:30 மணி ஷோக்கு 2 மணிக்கு போய் பார்க்குற கான்செப்ட் இல்லை, ஷோ டைம் நம்ம பார்த்த ஷோ டைம் இல்லை. அந்த ஈவினிங் ஷோ வேறு, இந்த ஈவினிங் ஷோ வேறு, அந்த மார்னிங் ஷோ வேறு, இந்த மார்னிங் ஷோ வேறு. ஒரு மாதிரி வித்தியாசமான சூழலுக்குள்ளே நம்ம வந்துட்டோம். இதை நீங்கள் ரீவைண்ட் பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு எந்திரமயமான சூழலில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நிலையில் நான் சொல்கிறது, இப்போ மெட்ராஸ்லாம் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிற கான்செப்ட் எவ்வளோ பெரிய விஷயத்தை நம்ம இழந்திருக்கோம் அப்படிங்கிற உணர்வை உங்களுக்கு தரும். இப்போ நீங்கள் சினிமா தேட்டருக்கு டிக்கெட்டுனா உங்கள் வீட்டில் இருக்க சின்ன வாண்டுக்கு போய் புக் பண்ணிடுங்க. சத்யம் தேட்டரா, பிவிஆரா, போரமாலா, விஜயாவா, கமலாவான்னு அப்படி ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போயிருதுங்க. அப்பா 12:30 ஷோப்பா அப்படின்ட்டு போயிருங்க. நம்ம 12:28க்கு போயிட்டு கரெக்டாக அப்போ தான் கமலா தேட்டரில் திறந்து விடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ போகிறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு மட்டும் தான் திறந்து விட்டு அப்படி உள்ளே போகிறது. அதான் மொதல் தேட்டருங்கிறது அப்படியா இருந்துச்சு. 2:30 மணிக்கு ஷோனா 1:30 மணிக்கு கவுண்டர் திறப்பாங்க. எல்லாம் 1:45 2 மணிக்கு போய் நின்று அந்த கவுண்டரில் நின்று அப்படியே கூட்டமாக நகரும். பெண்கள் மட்டும் தனியாக ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அது ₹2 ₹3 தான் டிக்கெட் இருக்கும். பெண்களுக்கு மட்டும் முன்னாடி சீட்டு, அது ஜென்ஸ் உட்கார முடியாது. லேடிஸ் மட்டும் ஒரு முதல் 3 ரோ கொடுத்துருப்பாங்க. இப்போ அந்த அனுபவம்லாம் இருக்குல்ல, இப்போ கிடையாது. இப்போ எல்லாமே புக் பண்ணிடுறாங்க, போகிறாங்க. 95% இப்போ அப்படி ஒரு கான்செப்ட் வந்துருச்சு. மதுரையே அப்படி தான் இருக்குது. மதுரை, கோவை, திருச்சி, நாகூர் எல்லாமே புக் பண்ணிடுறான். ஆன்லைனில் புக் பண்ணிட்டு போயிடுறான். கவுண்டரில் நின்று வாங்குற கான்செப்ட் இல்லை. அந்த தேட்டருக்கு வெளியே கவுண்டர் இருக்குங்க. தேட்டர் உள்ளே போவாங்க. தேட்டருக்கு வெளியே கவுண்டர் இருக்கும். அந்த சிவப்பிரியா, மணிப்பிரியாலாம் பார்த்தீங்கன்னா சிவப்பிரியா ஏசி டிக்கெட் கொடுக்கும் இடம் போட்டிருப்பான். கவுண்டர் இங்கிட்டு இருக்கும், உள்ளே தான் இது இருக்குது. இங்கே நீங்கள் தேட்டருக்குள்ளே போய் தான் டிக்கெட்டே வாங்குறீங்க. டிஃப்ரெண்ட்டாக பாருங்கள், கான்செப்டே மாறிடுச்சு ஒரு 10-15 வருஷத்தில். இப்போ இந்த நிலையில் இந்த தேட்டர்கள், பழைய தேட்டர் கான்செப்டில் இருந்த தேட்டர்லாம் இடிக்கிறாங்கிறப்ப நமக்கு கொஞ்சம் ஒரு ஃபீலிங்காக இருக்குது. இப்போ சென்னையிலே சாந்தி தேட்டர் தேட்டருக்கான ஃபீலிங்கில் இருந்தது. உதயம் தேட்டருங்கிறது தேட்டருக்கான கான்செப்டில் இருந்தது. தேவி தேட்டருக்கான கான்செப்ட். நான் சொல்கிறது கவுண்டர்னு ஒரு கான்செப்ட் இருக்கும். இப்போ நீங்கள் சென்னையில் எந்த தேட்டர்லையாவது கவுண்டர் இருக்கான்னு பாருங்கள். டிக்கெட் கவுண்டர் கிடையாது. அந்த ஆன்லைன் புக்கிங் இதை போய் நீங்கள் இதில் காமிச்சு அப்படியே உள்ளே போகிற மாதிரி தான் இருக்குது. டிக்கெட்டுக்காக நிற்கிற கான்செப்ட்டுங்கிறது எனக்கு தெரியல. சென்னையிலேருந்து தேவி, கருமாரி இந்த மாதிரி தேட்டரில் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த பழைய தேட்டர் கான்செப்டில் ஏதாவது தேட்டர் இன்னும் மிச்ச சொச்சமாக இருந்தால் இருக்கும்னு நினைக்கிறேன். மதுரையிலே கிடையாதுங்க. மதுரையிலேயே சுப்ரியா, மினிப்பிரியாவில் இப்போ கவுண்டர் கிடையாது. கவுண்டர் நான் இன்னும் பார்த்த பாபா படமாக இருக்கட்டும், நிறைய படங்கள் அங்கெல்லாம் நியூ இதெல்லாம் கவுண்டர் நிற்போம். மினிப்பிரியா கவுண்டர் நடுவில் இருக்கும். சினிப்பிரியா டிக்கெட்டு கவுண்டர் இந்த சைடில் தருவான். சூப்ரியா கவுண்டர் அங்கிட்டு இருக்கும். சூப்ரியா ஏசி டிக்கெட் கொடுக்கும் இடம்னு போட்டிருப்பாங்க. அந்த முடிச்சுட்டு அப்படியே பார்க்கிங் போகிற மாதிரி இருக்கும். இப்போ அப்படி கிடையாதே. டிக்கெட்டும் இல்லை, டிக்கெட் கவுண்டரும் இல்லை. எல்லாமே ஆன்லைன்கிற கான்செப்டில் போனதுக்கப்புறம் தேட்டர்களை இழக்கிறோம், தேட்டர் கவுண்டர்ஸை இழக்கிறோம், அந்த தேட்டர் டிக்கெட்டை இழக்கிறோம். இப்போ நான் சில டிக்கெட்ஸை காமிக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பழைய நினைவுகள் வருது. அதாவது தேட்டர் மதுரை தேம்பாவணி கிட்ட அந்த தேட்டர் இருக்கும். 15 ரூபாய்க்கு முதல் வகுப்பு, பால்கனி மாடி சீட்டு. நான் அமுதிப்படை பார்த்தேன். 93, 94 இருக்கும். சின்ன வயசு. அப்போ நம்ம 3ஆம் கிளாஸ் 4ஆம் கிளாஸ் படிச்சிருப்போம். அமுதிப்படை அங்கே முத பார்த்த ஞாபகம் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய படம் பார்த்தேன். அந்த கமலஹாசன் படம், நலதமயந்தி அங்கே பார்த்துருக்கோம். நிறைய படம், பொற்காலம், விஐபி, மதியில் நிறைய. வேணா அம்பியா மதி நிறையா போடுவாங்க. அண்ணா நகர் அம்பியா தேட்டரு, இங்கே தேம்பாவணி மதி தேட்டரு. அப்புறம் சுந்தரம் மதி போடுவாங்க. சுந்தரத்தெல்லாம் வாழ்ற வெற்றிவேல் இதெல்லாம் ரிலீஸ் ஆச்சு. இப்போ சுந்தரம் தேட்டரே இல்லை மதுரையில், அது வேறு பேரில் இருக்குது. அப்புறம் சினிப்பிரியாலாம் இப்போ ஏசி கிடையாது, டிடிஎஸ் மட்டும்தான் ஏசி. இப்போ எல்லா தேட்டர்லையும் ஏசி வருது. சினிப்பிரியாலாம் இப்போ ஏசி கிடையாது. அது சினிப்பிரியாவில் 10 ரூபா டிக்கெட்டு 3ஆம் வகுப்பு முன்னாடி. நல்லா துல்லாமணம் துள்ளு பார்த்தேன். நான் இருக்குது துல்லாமணம் துள்ளு பார்த்தேன். பாபா அங்கே தான் பார்த்தேன். மும்பை எக்ஸ்பிரஸ்ஸு, நிறைய படம் இப்போ நிறைய மறந்து போச்சு சின்ன வயசில் பார்த்தது. எஜமான் சுகப்பிரியாவில் பார்த்தேன். இப்போ அந்த தேட்டர் டிக்கெட்டெல்லாம் பாருங்களேன். மூகாம்பிகா, சுகப்பிரியா 25 ரூபா ஃபஸ்ட் கிளாஸு, நடராஜ் தேட்ரு,
மாணிக்க விநாயகர் மாப்பிள விநாயகர் மாணிக்க விநாயகர் தேட்டரே இப்போ இருக்கான்னு தெரியல எனக்கு மதுரையில். மாப்பிள விநாயகர் மாணிக்க விநாயகர்ங்கிறது இங்கிலீஷ் தேட்டர் மதுரையில். கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடியே அவ்வளோ ஹை கிளாஸாக இருக்கும். சீட்டு வந்து ஒரு சீட்டுக்கு மேலே இன்னொரு சீட்டு கான்செப்ட். எனக்கு தெரிஞ்சு மாப்பிள விநாயகர் மாணிக்க விநாயகர் தான் மதுரையில் அப்படி ஒரு கான்செப்ட் முத வந்துச்சு. நான் ஜுராசிக் பார்க் பார்த்தேன். நான் 94 இந்த ஜுராசிக் பார்க் செகண்ட் பார்ட் தேர்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட் 96லயோ 95லயோ வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே அந்த இது டைனோசர் வர்றப்பெல்லாம் தேட்டரில் கை தட்டுவாங்க. இப்போ டைனோசரை பார்த்தா காமெடி ஆயிடுச்சு. முத அந்த டைனோசர் வர்றது, தண்ணி ஆடுறது, அந்த குழந்தை இது பண்ணுறதுலாம் பயங்கரமாக இருக்கும். அந்த மாப்பிள விநாயகரில் தான் பார்க்கணும்பாங்க. நல்ல சவுண்ட் சிஸ்டம் இதெல்லாம் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். சீட்லாம் மேலே வந்திருக்கும். ஒரு மாதிரி ரொம்ப ஹை கிளாஸ் தேட்டராக இருக்கும். அதுவும் மாணிக்க விநாயகரோட மாப்பிள விநாயகர் சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவ்வியா தேட்டரும் அதே கான்செப்டில் இருக்கும். ஸோ மாணிக்க விநாயகர், பழனி முருகன் தேட்டரு அப்பயே சுமாரான தேட்டரு தான். தங்கம் தேட்டரு அதுவும் அப்பயே பழைய தேட்டருன்னு தான் சொல்லுவாங்க. அப்புறம் மாணிக்க விநாயகர், அம்பிகைன்னு தேட்டர் இருந்துச்சு. இப்போ அது இருக்கான்னு தெரியல. ஏரியா வந்து அந்த இந்த ஏரியா பக்கம் இருக்கும். நம்ம அலங்கார் தேட்டர்ல இருந்து அப்படி தப்பக்குளம் போகிற ரோட்டில் ஒரு சந்துக்குள்ளே இருக்கும் அபிராமி அம்பிகைன்னு தேட்டர். சூப்பர் தேட்டரு. லேடிஸ் நிறைய பேர் வருவாங்க. ஃபேமிலி தேட்டர் மாதிரி. ரேட்டு மீடியமாக இருக்கும். நிறைய படம் பார்த்துருக்கேன். எங்கள் அண்ணா பார்த்துருக்கேன். கார்த்திகோட சுயம்பரம், ஹரிச்சந்திரா, நிறைய நல்ல படம். ஃப்ரெண்ட்ஸு, ஒரு மாதிரி படம் வந்து ரொம்ப நல்ல ஃபேமிலி சப்ஜெக்டாக போடுவாங்க. படம் வந்து இப்போ தேட்டர் இருக்கானே தெரியல. இளையராணி ஏசி மதுரை. இளையராணி தேட்டர் தெரியுமா? மதுரையில் மகாராணி, இளையராணி இந்த தேட்டர்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ மகாராணி இளையராணி இல்லை. அது வந்து தமிழ் ஜெயாவா மாறிடுச்சு. தமிழ் ஜெயாலாம் மாறிடுச்சு. இப்போ ஆட்கள் கை மாறிடுச்சு. தேட்டர் வேறு மாதிரி இருக்குங்கிறாங்க. மகாராணி இளையராணியே நல்லா தான் இருக்கும். அது ரிசர்வ் லைன் ஏரியா, தபால் தந்தி நகர் அந்த ரிசர்வ் லைன் ஏரியாவில் அந்த நேரத்தில் அது பாட்டுக்கே நல்லா தான் இருக்கும் தேட்டரு. அந்த தேட்டரு இதெல்லாம் டிக்கெட்லாம் பார்க்கும்போது நமக்கு பழைய நினைவுகள் வருது. அந்த பழைய ஃபீலிங் நம்மளுடைய 6ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸு ஸ்கூலு காலேஜ் டைம் ஃபீலிங்கை வந்து ஏற்படுத்துது. 10 ரூபாய் டிக்கெட்டு. அது 2 கிளாஸ் தான் இருக்கும். தேட்டரே சின்ன தேட்டர் தான். 15 ரூபா ஒன்று 12 ரூபா ஒன்று இருக்கும். இப்போல்லாம் தேட்டர் ரேட்டே 160-170 ரூபா தான். அம்பியா தான் மதுரையில் பயங்கர காஸ்ட்லியான தேட்டரு. அலங்கார்லாம் ரொம்ப பழைய தேட்டரு. அதை புதுப்பிச்சாங்க. இன்னும் சொல்லப்போனால் முதல் டிடிஎஸ் கான்செப்ட் எல்லாம் வரும்போது சிந்தாமணி தேட்டர், அலங்கார் தேட்டர் தான் முதல் டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. 98ல் ரச்சகன் கேடி குஞ்சுமோனோட படம். அப்படி நரம்பெல்லாம் புடைக்குமே அந்த படத்தில் அந்த பந்து ஒரு சீனில் சொல்லணும். சுஸ்மிதா சென் வந்து பந்து வச்சு வயிற்றுல பந்து வச்சு ஏமாத்துவாங்க கன்சீவாக இருக்கேன்னு. அப்போ அந்த பந்து அப்படி எத்தி விடும்போது டொம்முன்னு சிந்தாமணி தேட்டர் முழுக்க அந்த டிடிஎஸ் சவுண்டில் அலரும். அதெல்லாம் பெரிய விஷயம். நான் சொல்கிறது 98ல் நான் 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிக்கும்போது அந்த தேட்டரு, சிந்தாமணி தேட்டரு பழைய தேட்டரு இடையில மூடிட்டாங்க. அதை சரி செஞ்சு திருப்பி ஆரம்பிச்சாங்க. இப்போ சிந்தாமணி தேட்டரு ஜவுளி கடை ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இருக்கா இல்லையான்னு தெரியல. இப்போ தேட்டர்லாம் இல்லை. அது சிந்தாமணி தேட்டருக்கு பயங்கர ஃபேமஸ். ரச்சகன் டிடிஎஸ் வச்சு நிறைய படம், புது படம், சூரியவம்சம் அது இதுன்னு போட்டு பயங்கரமாக பிக்கப் ஆச்சு. அலங்கார் தேட்டரும் அப்படி தான். முதல்வன் அங்கே தான் பார்த்தோம். பயங்கரமாக டிடிஎஸ் சவுண்ட்லாம் வச்சுருந்தாங்க அலங்கார் தேட்டரில். அது நல்ல வீடு கடைகள்னு நல்ல மெயின் ஏரியாவில் அலங்கார் தேட்டர் இருக்கும். பின்னாடி தான் விஹெச்என் ஸ்கூல் இருக்கும். விருதுநகர் ஸ்கூல் பின்னாடி இருக்கும் அது. ஸோ இந்த மாதிரியான தேட்டர்கள்ங்கிறது வெறுமனே தேட்டர் பில்டிங்ஸ் மட்டும் இல்லை. நம்மளுடைய நினைவுகள். நம்ம அம்மாவோட போயிருப்போம், அப்பாவோட போயிருப்போம். நம்ம அப்பாவோட போயிருப்போம், அப்பா இப்போ உயிரோட இருந்திருக்க மாட்டாங்க. தாத்தாவோட போயிருப்போம், இப்போ தாத்தா இருந்திருக்க மாட்டாங்க. ஸோ இந்த படங்கள், இந்த படத்துக்கு போன தேட்டரில் ஐஸ்கிரீம் வாங்கினது, முட்டை போட்டா வாங்கி சாப்பிட்டது, அங்கே தேட்டரில் நடந்த சண்டைகள், சின்ன சின்ன கேலி கூத்துகள், இதெல்லாம் இப்போ நினச்சி பார்க்கும்போது அந்த நினைவுகள்லாம் நமக்கு கண்ணீரை வர வைக்குது. ஏன்னா திருப்பி அந்த காலகட்டம் கிடைக்காதுல்ல. திருப்பி அந்த தேட்டரில் உட்காந்து பார்த்த அனுபவம் நமக்கு கிடைக்காது. ஸோ தேட்டருங்கிறது ஏதோ தேட்டருக்காரங்களை கொண்டாடுறது கிடையாது. அந்த தேட்டரு, ஆப்ரேட்டர் ரூமு, இப்போ திருப்பி நம்மளால் ஆப்ரேட்டர் ரூம்னு ஒரு கான்செப்டை நம்மளால் அந்த விஷயங்களை பார்க்க முடியல. தேட்டர் கவுண்டரை பார்க்க முடியல. நிறைய விஷயங்களை நம்ம இழந்திருக்கோம். அப்போ இந்த விஷயங்கள் இழக்கும்போது அன்னைக்கு நம்ம இழக்காமல் இருந்த மனிதர்களுடைய நினைவுகளும் வருது. நம்ம நண்பர்கள், நம்ம யாரோட அப்போ உறவாடிக்கிட்டு இருந்தோம், நம்ம கூட உயிரோடு இருந்த உறவுகள் இப்போ பல பேர் நமக்கு தவறி இருக்கலாம். இந்த மாதிரியான ஃபீலிங்ஸை தருது. ஸோ எனக்கு அந்த உதயம் தேட்டர் இடித்தல் அப்படிங்கிறது அது ஒரு 40 வருஷமாக சென்னையில் இருந்திருக்கு. அப்படிங்கிறப்ப எனக்கு மதுரையில் பார்த்த தேட்டரு, நாகர்கோவிலில் நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். நாகர்கோவில் தேட்டரு நல்லாயிருக்கும். அதாவது தமிழ்நாட்டிலேயே தேட்டர் ரேட்டு கொஞ்சம் குறைவாக இருக்கிறது மதுரையும் நாகர்கோவில்னு சொல்லுவாங்க. மற்ற எல்லாத்துலேயும் அதிகம். ஆனால் நாகர்கோவில் காஸ்ட்லியான ஊர். சினிமா தேட்டர் மட்டும் கொஞ்சம் நாமினலாக இருக்குன்னு சொல்லுவாங்க. நாகர்கோவில் ராஜேஷ் தேட்டரு, நாகர்கோவில் தங்கம் தேட்டரு. தங்கம் தேட்டர்லாம் அப்பயே பழசு, இருக்கான்னு என்னன்னு தெரியல. குமார் தேட்டரு, அங்கே தான் என்ன ஆசை மச்சான் படம்லாம் பார்த்தேன். இப்போ அந்த தேட்டர் இருக்கான்னு தெரியல. பயோனியர் குமார்னு தான் சொல்லுவாங்க அதை. கார்த்திகை தேட்டரு, அது பயங்கர டீசெண்டான தேட்டரு, நல்லாயிருக்கும். கார்த்திகை தேட்டரு வடசேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே இருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா குளத்து அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே ஒரு தேட்டர் இருக்கும், லட்சுமி தேட்டர்னு ஒரு தேட்டர். இப்போல்லாம் அது இருக்க வாய்ப்பே இல்லை. அப்பயே ரொம்ப ஒடுங்கி போய் தேட்டரு. சினிமா கேசட்லாம் முப்பாங்க, அப்படி ஒட்டிக்கிட்டு ஒரு தேட்டர் இருக்கும். ரஜினி வீரா படம்லாம் அங்கே தான் பார்த்தேன். ஆசை அங்கே தான் பார்த்தேன், நினைவு இருக்குது. சக்கரவர்த்தி, மினி சக்கரவர்த்தி சூப்பர் தேட்டரு. நாகர்கோவிலே பெஸ்ட் தேட்டர்னா அதான் சொல்லுவாங்க. நல்லா இருக்கும். சவுண்ட் சிஸ்டம் அதெல்லாம் சூப்பராக இருக்கும்.
ரொம்ப மெயினான இடத்துல அது இருக்கும். இப்போ சக்கரவர்த்தி மினி சக்கரவர்த்தி ரெண்டும் இருக்கான்னு தெரியல. இந்த நாகராஜ கோவில் பக்கத்தில் யுவராஜா ராஜான்னு ஒரு தேட்டர் சொல்லுவாங்க. அந்த யுவராஜா ராஜா இப்போ இருக்கான்னு தெரியல. முத்துன்னு ஒரு தேட்டரு, ரொம்ப பழைய தேட்டரு, அந்த தேட்டர்லாம் இப்போ இருக்கானே எனக்கு தெரியல. சுவாமி தேட்டரு, தென்காசி கரையாளர் தேட்டருன்னு சொல்லுவாங்க, நாகர்கோவில் சுவாமி தேட்டரு, அந்த தேட்டர்லாம் இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸோ இப்போல்லாம் அந்த இடங்களுக்கு போகும்போது நம்ம பார்த்த வரப்புகள், குளம், பஸ் ஸ்டாண்டு, சினிமா தேட்டரு, அந்த நேரத்தில் நடந்த அரசியல் செயல்பாடுகள், நம்ம படம் பார்த்தப்ப நடந்த விஷயங்கள், அப்போ நம்மிடம் இருந்த குடும்ப உறவுகள், இந்த மாதிரியான ஃபீலிங் வந்து எனக்கு வருது. எத்தனை பேருக்கு அந்த உணர்வுகள் இருந்துச்சுன்னு தெரியல. அருப்புக்கோட்டை தமிழ்மணியாக இருக்கட்டும், விருதுநகர் அப்சராவாக இருக்கட்டும், தூத்துக்குடியில் பொம்பையான்னு ஒரு, அது மேலாத்தூர் கீழாத்தூர், மேலாத்தூரில் பொம்பையான்னு ஒரு தேட்டர் இருக்குது. முதல் லைட்டு வச்சு அந்த தேட்டர்லாம் நான் படம் பார்த்தேன். ரஜினி படம்லாம் பார்க்கும்போது ஸ்க்ரீன் வந்து லைட்டு பிளு அடிப்பாங்க, லைட்டு போட்டு விட்டுருவாங்க. மதுரையிலலாம் அப்படி போட மாட்டாங்க, சிட்டியில். கிராமத்தில் படம் போயிட்டு ஹீரோ வந்தோடனே லைட்டு போடுவாங்க, இந்த திருவிழாவில் போடுவாங்க. அது ஒரு ஜாலியாக இருக்கும் பார்க்க. ஸோ இந்த மாதிரி திருநெல்வேலியில் பூர்ணகலா பேரின்ப விலாசுன்னு தேட்டர் இருக்குது. இப்போ பூர்ணகலா பேரின்ப விலாஸ் இருக்கான்னு தெரியல. அப்பயே அது பழைய தேட்டரு, பூர்ணகலா பேரின்ப விலாசு. இப்போ முத்துராம் தான் ரொம்ப இதாக சொல்கிறாங்க. அந்த பூர்ணகலா பேரின்ப விலாசு அப்போ ரொம்ப சாதாரண தேட்டரு, லைட்டு போட்டு விடுவாங்க அங்கேயும். ஸோ இது மாதிரி நமக்கு பல்வேறு நம்ம இழந்த காலகட்டங்கள் திருப்பி நம்ம பெற முடியாதுல்ல. திருப்பி உட்காந்து நான் பூர்ணகலா தேட்டர், திருநெல்வேலி பூர்ணகலாவில் படம் பார்த்த காலகட்டம் எனக்கு வராது. அப்போ என் கூட இருந்த எங்கள் அப்பா எனக்கு திருப்பி வரமாட்டார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் ஒரு நாஸ்டாலஜிக்காக ஒரு ஃபீலிங் ஏற்படுத்துது. என் நண்பர் ஒருத்தர் இந்த டிக்கெட்டுகள்லாம் அனுப்பும்போது எனக்கு அந்த ஃபீல், அந்த டிக்கெட்லாம் பார்க்கும்போது நம்ம படம் பார்த்த தேட்டரு, இந்த டிக்கெட்டை நான் பார்த்துருக்கேன், இந்த மஞ்சள் கலர், இந்த ஆரஞ்சு கலர், இந்த டிக்கெட்டுக்குள்ள நான் பார்த்துருக்கேன், டிக்கெட் கிழிச்சதெல்லாம். இப்போ அந்த கான்செப்டே இல்லை. அப்படி செல்ஃபோனில் இப்படி காமிச்சிட்டு ஸ்க்ரீனுக்குள்ளே போகிறோம். ஒரு மாதிரி மாறிடுச்சு. என்ன சொல்லப்போனால் 2000ங்களுக்கு பிறகு பிறந்தவர்களுக்கு நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் புரியாது, அந்த உணர்வு இருக்காது. 90களில் பிறந்தவர்களுக்கு இந்த ஃபீலிங் இருக்கும், அந்த உணர்வு. 90களுக்கு முன்னாடி பிறந்தவங்களுக்கு இந்த உணர்வுகள் எல்லாமே இருக்கும். பல தேட்டர்கள் இல்லை, நம்ம உணர்வுகளும் மாறிடுச்சு, நம்ம லைஃப் ஸ்டைலும் மாறிடுச்சு, சினிமாவும் மாறிடுச்சு, தேட்டரும் மாறிடுச்சு அப்படின்னு தான் சொல்லணும். சும்மா எனக்கு ஒரு ஃபீலிங், எனக்கு ஒரு உணர்வு வந்தது. அதை உங்கள்கிட்ட கடத்தலாம், உங்களோட பகிர்ந்துக்கலாம், உங்களோட சேர்ந்து ஒரு கண்ணீர் விடலாம், அந்த உணர்வை பகிர்ந்துக்கலான்னு தான் பண்ணேன். நன்றி.